சுவாமி என் மனம் போல் என் பெண்ஜாதி மனம் என் பெண்ஜாதி மனம் போல் என் பிள்ளை மனம் சுவாமி கட்டியவள் தன்மானே அறியாமலே கட்டியவள் தன்மானே அறியாமலே வெளியே வந்து சுவாமி பத்து என் மனைவி துவன்காட்டும் நங்கையிடம் இத போய் சொன்னார். வெளியே வந்து வெளியே பதவி வந்து கையை முறிப்பாலும் சுவாமி கண்ணாலே பார்த்து என் மனம் போல் என் பெண்ஜாதி மனமும் என் பெண்ஜாதி மனமும் என் பிள்ளை மனமும் மூவர் மனமும் ஒன்றாக வைத்து விட்டார் சுவாமி விநாயகரவள் கல்லாலே கட்டியதோ
சுவாமி விநாயக கடவுள் என் மனம் என் பெண்ஜாதி மனம் என் பெண்ஜாதி மனம் என் பிள்ளை மனம் மூவர் மனம் ஒன்றாக சம்மதிக்க வைத்து விட்டார். இந்த கல்லால் கட்டி வைத்த கோபுரத்தை எல்லாம் அகற்றிவிட்டு வெள்ளியால் தங்கத்தால் கட்டி வைத்து உனக்கு சிலப்பரசம் செய்து வைப்பேன் சுவாமி. வல்லமை பாராய்ந்த சொல்லிய தவசியாற்றி சுதங்களை அளிக்க வேண்டும். மெல்லியலங்கை தானும் முடிஞ்சிடும் வார்த்தைக்கெல்லாம் நல்லது என்னும் நங்கை என் நாயகி மயில வேணும். சன்னதி மூலஸ்தானம் தச்சனை கவலை சொல்ல உன்னுடைய மனதில் மெத்தே உறுதியாய் மிக உண்டாச்சு. கண்ணிவன் காட்டு நங்கை கருத்தினில் பக்கம் உள்ள தன்னவர் பக்கம் வந்து அவன் மன்னவர் போய் கருத்தார். சித்தஞ்சயலாலே என் கண்டவி மனம்
நல்ல தப்பாமல் பாலனை தன்னை கருத்தமைத்து ஐயா தப்பாமல் பாலனை தன்னை கருத்தமைத்து ஐயா உத்தூரன் என் தேவி என் மனம் போலவே ஐயா உத்தூரன் என் தேவி என் மனம் போலவே இருக்க வேணும் அந்த பரதேசிகளின் மேல் பசியோடு இருக்கிறார் பற்றி சோதிக்கவே அந்த பரதேசிகளின் மேலும் பசியோடு இருக்கிறார் பற்றி சோதிக்கவே அந்த பரதேசிகளின் மேலும் பசியோடு இருக்கிறார் பற்றி சோதிக்கவே அந்த பரதேசிகளின் மேலும் பசியோடு இருக்கிறார் பற்றி சோதிக்கவே என்று அரணே நினைத்துமே நடந்தா ஐயா என்று அரணே நினைத்துமே நடந்தா சிவா என்று சிவனே தியானம் செய்து சிவகா நடந்தா ஐயா சிவ சிவா என்று சிவனே தியானம் செய்து சிவகா நடந்தா சிவ சிவா என்று சிவனே தியானம் செய்து சிவகா நடந்தா ஐயா சிவ சிவா என்று சிவனே தியானம் செய்து சிவகா நடந்தா சுத்தண்டனானவர் இந்த திருவாத்தி மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய சோபரதேசாருக்கு தன் மகனையருக்கு பரிசமைக்கிறேன் என்று சத்தியம் கொடுத்துவிட்டு வருகிற வழியில் விநாயகரை கடவுளை கண்டு போதனம் செய்துவிட்டு தன் மரத்தை நாடி வந்து தன் தேவையான திருவன்காட்டு நங்கை எடுத்து சொல்லுகிறாங்க. பாலங்கரி வேணும் என்று பரமன் உரைத்த போது கண்மணி சீலமாய் கொண்ட நாரோ சிந்தையும் மகிழ்ந்து வந்து சால வேதவசியாக்கு காணமுள் அளிக்கவென்று வாழையான் கேள்வி கூட அவர் வந்துமே மொழிகின்றாரே கண்மண் இந்த திருவாச்சி மரக்கரையில் அமைந்திருந்த சிவபரதேசியார் நான் அமுதூர் அழைத்தேன். அதற்கு அவர் சொன்ன வாக்கியம் என்னவென்று கேட்டார். ஆடி பெண்ணாரச நங்கை மாதே ஒரு உண்மையை பொறுப்பு கேளடியே நங்கை மாதே உண்மையை சொல்கிறேன் கேளடியே ஒரு புதுமையை சொல்கிறேன் கேளடியே ஒரு புதுமையை சொல்கிறேன் கேளடியே அடியாமே கோயிலமே எந்தன் அருகினை யாத கண்மணியே அருகினை யாத கண்மணியே எந்தன் அருகினை யாத கண்மணியே அருகினை யாத கண்மணியே ஆடி சென்ற மாத பௌர்ணமியில் நல்ல கிழக்கிடை யாத மாதரியே மாத பௌர்ணமியில் நல்ல கிழக்கிடையாத நாளையிலே ஒரு கிழக்கிடையாத நாளையிலே ஒரு கிழக்கிடையாத நாளையிலே கண்மணி இந்த திருவாத்தி மாவட்டத்தில் அமைந்திருந்த சிவபரதேசியா நமது மனத்தில் அமுதுன்னா நான் அழைத்தேன். அவர் அதற்கு சொன்ன வாக்கியம் என்னவென்று கேட்டார். சித்திரமார் பௌர்ணமி என்று பிறந்த குழந்தையாக இருக்க வேண்டுமா? ஆடி ஒருதாய் ஒரு பிள்ளையை நல்ல உரியுடன் கொண்டு அறுக்க சொன்னார். ஒரு பிள்ளையை நல்ல உரியுடன் கொண்டு அறுக்க
அவர் உறுதியுடன் கொண்டு அறுக்க சொன்னார் அவர் உறுதியுடன் கொண்டு அறுக்க சொன்னார் அணியாருக்கு கை சமைத்து பெண்ணை அழகான் படைக்க சொன்னார் அனைவருக்கு கை சமைத்து பெண்ணை அழகான் படைக்க சொன்னார் அவர் அனைவாரன் படைக்க சொன்னார் அவர் அழகான் படைக்க சொன்னார் அவர் இருக்க நாம் மூச்சு கொள்ள உங்கள் பின்னாலே வருவது என்று சொன்னார் அழகிற்க நாமோடு வல்லவன் பின்னாலே வருகிறேன் என்று சொன்னார் அவர் பின்னாலே வருவது என்று சொன்னார் அவர் பின்னாலே வருகிறேன் என்று சொன்னார் கண்மண் சித்திர மாதம் பௌர்ணமி என்று பிறந்த குழந்தையாக இருக்க வேண்டும் அந்த குழந்தை ஒரு தாய் திரவியம் கொண்டு வா அதை கொடுத்து விட்டு ஒரு குழந்தை ஒன்றை இலக்கி வாங்கி விடுவேன் கண்மணி 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 நமக்கு பிள்ளை காய்கறி இருக்கும்போது வேற ஒரு பிள்ளையை போய் காய்கறி கேட்டா யாராவது விலைக்கு கொடுப்பார்களா? கொடுக்கத்தான் மாட்டார்கள். அதுபோல் நமது பிள்ளை சீராளன் அழைத்து வந்து கழுத்தை பொறியியல் செய்து அவசியம் அமல்பட போனார் கண்மணி நமது பிள்ளை என்ன சாதாரண குழந்தை இந்த காஞ்சிபுர பட்டணத்தை ஆண்டு வருகின்ற காடூர் மகாராஜாவுக்கு நமக்கு வெகு நாளாக புத்திர சந்தானம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் அவர் சொன்னபடி சில திரைவங்களை எடுத்துக்கொண்டு நல்ல புண்ணிய ஸ்தலமான புண்ணிய ஸ்தலத்துக்கு சென்று மடங்கட்டி நித்தம் ஒன்று 1000 பேருக்கு அன்னமிட்டு அந்த அன்னதான குலத்தால் அருந்தவத்தால் நமக்கு பிறந்த குழந்தை அல்லவா கண்மணி தவத்தினால் ஈன்ற கண்மணி நமது குழந்தை கொண்டு வந்து பரிசாலிப்பதற்கு என் மனமான சம்மதமில்லை பெண்ணை கண்மணி நமது குழந்தை அழைத்து வர சம்மதம் இல்லை என்று சொல்லிடுவீங்க. அந்த தவசையாருக்கு செய்து கொடுத்த சத்தியம் ஒழியா போய்விடாதா கண்மணி அந்த சிவபரதேசியார் செய்து கொடுத்த சத்தியம் பொய்யாகாமல் தானே வேறொரு குழந்தையை வாங்கி கொண்டு வந்து அறுத்து பரிசமிக்கிறமே பெண்ணை சத்தியா செய்தால் என்ன
அமைஞ்சிருந்த சிவபரதேசியார் சத்தியம் செய்து கொடுத்தால் என்ன மோசமாக போய் வரும் பெண்ணை. கண்மணி இந்த தவசியால் செய்து கொடுத்த சத்தியம் தவறி போய்விடாதானாதா கண்மணி நாதா தவறாத பாடி பூத்தான் தரையே சத்தியம் தவறாமல் இருப்பதற்கு வேறொரு குழந்தையை வாங்கி கொண்டு வந்து சமைத்து படைக்க சொல்லுங்க கண்மணி கண்மணி பெற்ற பிள்ளை யாராவது விலைக்கு கொடுப்பார்களாமா கண்மணி பெற்ற பிள்ளை யாராவது சும்மா கொடுப்பார்களா அதுக்குத்தான் தானத்தை அள்ளி தவறாத படிக்கிட்டான் வேறொரு குழந்தையை வாங்கி கொண்டு வந்து சமைத்து படைக்க போறோமே கண்மணி கண்மணி எவ்வளவு தெரிஞ்சு கொடுத்து குழந்தை விலைக்கு வாங்கி வந்தாங்க 10 மாசம் சுமந்து இருப்பேன் கால் பிடிக்க வருவார்கள் வரதான் மாட்டார்கள் பிடிக்கத்தாய் வருவாள் கண்மணி பிடிக்க தாய் வருவாளா கழுத்தே இருக்க தந்தை வருவாங்க அந்த கதையெல்லாம்
உனக்கு எதற்கு இந்த குட்டியை விட்டுவிடு பெண்மணி கண்மணி குழந்தை அழைத்து வந்து கழுத்து இருக்கு இந்த அவசியாருக்கு அமர்ப்படை போனாலா ஒட்டாரம் கட்டாதடி ஒட்டாரம் கட்டாதே கண்மணி இந்த புத்தியை விட்டுவிடு பெண்ணே கண்மணி கண்மணி நம்ம குழந்தை கழுத்து மொழிகளை விஷயம் அந்த கவசியாருக்கு அமுது படுத்தோம்னா நமக்கு அநேகமான புண்ணியம் உண்டுனாதா கண்மணி நமது பிள்ளை சீராதனை அழைத்து வந்தார் கழுத்தை அனுப்பதற்கு உன் மனமானது சம்மதமா பெண்ணை சம்மதமாதா ஆடி சம்மாதிதானோ அடியே பெண்ணே கையலமானே சம்மாதிதானோ அடியே பெண்ணே கையலமானே ஆடி சம்மாதிதானோ அடியே பெண்ணே கையலமானே ஆடி சம்மாதிதானோ அடியே பெண்ணே கையலமானே நமது பிள்ளை சீராளனை அழைத்து வந்து அவனை அறுக்கும் போது கண் கலங்காமல் தான் இருப்பாயா பெண்ணை கலங்காம இருப்பேனாதா ஆடி கண்டமாக கலியறியும் போது கண்டமாக கலியறியும் போது கண்டமாக கலியறியும் போது கண்டமாக கலியறியும் போது கண்ணாலே பார்த்து நீ கலங்காமல் சம்பாதினாரோ அடியே பெண்ணே கையலமானே கண்மணி நாதம் நமது பிள்ளையை கொண்டு வந்து கண்டமாக அறியும் போது
கலங்கமானது. கலங்காமல் தான் இருக்குமா பெண்ணே? கலங்காம இருப்பேன் நானா? ஆடி துண்ட துண்டமாக கையறியும் போது துண்டமாக கையறியும் போது துண்டமாக கையறியும் போது துண்டமாக கையறியும் போது துடிச்சலாகவே இருக்கிறார்கள். மாறிடாதோ அடியே பெண்ணே கையலமானே. கண்மணி நானா? குழந்தை துண்டம் துண்டமாக அறியும் போது துணிச்சலாக தான் இருப்பாயா பெண்ணே? துணிச்சலா இருப்பேன் நானா? அடி சாப்பிடும் அன்னங்கள் கழிக்கும் போது சாப்பிட அண்ணங்கள் தவிச்சு கழிக்கும் போது சாப்பிடும் அன்னங்கள் கழிக்கும் போது சாப்பிட அண்ணங்கள் தவிச்சு கழிக்கும் போது சந்தோஷமாகவே இருக்காது. கண்மணி நானா? குழந்தையை கொண்டு வந்து அறுத்து இந்த திருவாத்தி மத்தர் என்ற தலைவியார் அமுது படைக்கும் போது கண் கலங்காமல் ரொம்ப அமைதியாக படைக்க வேண்டும் கண்மணி. அப்படி படைப்பேன் நானா? ஆடி என்னவென்று உந்தருக்கு வந்த என்னவென்று உந்தருக்கு வந்த பாரானார் புத்தி தந்தாரோடி அடி என்னவென்று பெண்ண உந்தருக்கு வந்த அதையில் பரனால் புத்தி தந்தரடி சொன்ன மொழி மெச்ச நல்லா பெண்ணே ஆடி தோகையாரே பெண்ணே நடக்க ஆடி சொன்ன மொழி நத்த நல்லா பெண்ணே. கண்மணி இந்த ஈஸ்வரனாதான் உனக்கு இப்போ ஒரு பொத்தையை கொடுத்தானா? தோதையாரே பெண்ணே நாடக நீ வளர்த்தெடுத்த மைந்தன் சீராளனே இப்போ வளர்த்தெடுத்த மைந்தன் சீராளனே இப்போ வாழ்வாருமோ பெண்ணே நடக்க வளர்த்தெடுத்த மைந்தன் சீராளனே இப்போ அடி வாய் வருமோ பெண்ணே நாடக சீராளனே இப்போ சீராளனே இப்போ அடி குழந்தோழித்த மைந்தன் சீராளனே இப்போ கண்மணி நமது குலத்திற்கு கோத்திரத்திற்கு அதே நாளாக குழந்தை இல்லாமல் அன்னதானம் வளர்த்தால் அருந்தவத்தால் பிறந்த குழந்தையை வாழ்த்துகிறான் கண்மணி. அவனை வாவென்று மகனே என்று சொல்வது வாயிலா வருமா அருமையான மைந்தன் சீராளனே இப்போ அருமையான மைந்தன் சீராளனே இப்போ அழைத்து வார தேடி அருமையான மைந்தன் சீராளனே இப்போ அழைத்து வர தேதி அறியனே பலியிலே பாலம் படித்தூரானே பலியிலே பாலம் படித்தூரானே பலகாலைகள் ஒன்றாடே பள்ளியில் பாடம் படித்தூரானே கண்மணி
நேரம் நமது பிள்ளை சீராளதேவன் பள்ளிக்கூடத்தில் சகல விதமான பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டு கல்வியெல்லாம் கற்றுக்கொண்டு இருப்பானை கண்டு அவனை போய் நான் வாவென்று மகனை என்று கூறுவதெல்லாம் வாய் வர மாட்டேன்.